வணக்கம் பிக் மை ஸ்டாக்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க ரெடியா? இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் நிலவரத்தை கம்ப்ளீட்டா அலச போறோம். சும்மா நம்பர்ஸை மட்டும் பார்க்காம அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், மார்க்கெட் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு ஒரு டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போலாம். முதல்ல சென்செக்ஸ் இன்னைக்கு 141 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. ஆனா இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு ஃபுல்லா ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு, அதாவது ஒரு காஷியஸ் அப்ரோச் இருந்ததை இந்த சரிவை நமக்கு தெளிவா காட்டுது. ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்ல புதுசா என்ட்ரி கொடுக்கலாமான்னு ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதே நேரத்துல நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா வெறும் 6 பாயிண்ட்ஸ் தான் சரிஞ்சிருக்கு. மேலோட்டமா பார்த்தா பெரிய ஃபால் இல்லையே, மார்க்கெட் ஃபிளாட்டா தானே முடிஞ்சிருக்குன்னு தோணும். ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்கு. வெளிநாட்டு பணத்துக்கும் நம்மூர் பணத்துக்கும் நடந்த அந்த போராட்டத்தை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இன்னைக்கு ஃபுல் டே மார்க்கெட் நிஜமாவே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தாங்க இருந்துச்சு. காலையில 9:15க்கு ஒரு 33 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல ரொம்ப டல்லா தான் ஓப்பன் ஆச்சு. ஆனா மதியம் 1 மணி அளவுல கரெக்டா ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி 23,983ங்கிற இன்ட்ராடே ஹையை தொட்டுச்சு. அப்பாடா, மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்துல அந்த செகண்ட் ஆஃப் செல் ஆஃப் வந்து மொத்த மார்க்கெட்டையும் மறுபடியும் கீழே தள்ளி 23,907லே க்ளோஸ் பண்ண வச்சிடுச்சு. சோ இப்ப நமக்கு வர ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் எல்லாரும் இவ்ளோ உஷாரா இருக்காங்க? நல்ல மேல போன மார்க்கெட் ஏன் திடீர்னு மதியத்துக்கு மேல சறுக்க ஆரம்பிச்சது? இதுக்கு மெயின் ரீசன் உலக அளவுல நடந்துட்டு இருக்கிற அந்த ஜியோபாலிட்டிக்ஸ் டென்ஷன்ஸ் தாங்க. முக்கியமா சவுத் ஈரான்ல நடந்த அமெரிக்க தாக்குதல்கள், அப்புறம் ரொம்பவே சென்சிட்டிவா போயிட்டு இருக்கிற அந்த அமைதி பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் தான் மார்க்கெட்டை இப்படி ஆட்டி வைக்குது. ஆனா பாருங்க, இதே டென்ஷன் காரணமா க்ரூட் ஆயில் விலை 3% குறைஞ்சு ஒரு பேரலுக்கு $92ன்னு 5 வார லோக்கு வந்திருக்கு. நம்ம ஊர்ல பணவீக்கத்தை குறைக்க இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இருந்தாலும் இந்த போர் பதற்றம் நம்ம ட்ரேடர்ஸ் மனசுல ஒரு தயக்கத்தை உண்டாக்கிடுச்சு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நியூஸ்ல எவ்ளோ பதற்றம் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டோட ஃபியர் கேஜ், அதாவது இந்தியா விஏஎக்ஸ் கிட்டத்தட்ட 7% குறைஞ்சு 14க்கு வந்திருக்கு. பொதுவா உலகத்துல இவ்ளோ பிரச்சனை நடக்கும்போது விஏஎக்ஸை எங்கேயோ போயிருக்கணும் இல்லையா? ஆனா அது போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த அதே 14 லெவலுக்கு வந்திருக்கு. அதாவது நியூஸ் பேப்பர்ல தான் பதற்றமே தவிர இன்வெஸ்டர்ஸ் மனசுல பயம் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்து நம்ம இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், அதாவது அந்த பெரிய முதலைகளுக்கு இடையில நடந்த ஒரு கயிறு இழுக்கும் போட்டியை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி தப்பிச்சதுன்னு இந்த டேட்டாவை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு பக்கம் நம்ம எஃப்ஐஐகள், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரொம்பவே உஷாரா இருந்து கிட்டத்தட்ட 2,400 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்துட்டு போயிட்டாங்க. ஆனா மறுபக்கம் நம்ம டிஐஐகள், அதாவது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் சும்மா விடுவாங்களா? அவங்க அக்ரெசிவா உள்ள வந்து 3,850 கோடி ரூபாய்க்கு வாங்கி குவிச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க வித்ததையெல்லாம் நம்ம ஊருக்காரங்க வாங்கி மார்க்கெட்டை ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்திட்டாங்க. இப்ப மைக்ரோ லெவல்ல உள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இண்டெக்ஸை கீழே இழுத்து விட்டதே நம்ம பேங்கிங் மற்றும் ஃபைனான்ஸ் செக்டார் தாங்க. குறிப்பா HDFC பேங்க், ICICI பேங்க் மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாம் நல்ல அடி வாங்கினாங்க. ஆனா அதை அப்படியே பேலன்ஸ் பண்ற மாதிரி மெட்டல் செக்டார் இன்னைக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. குளோபல் மார்க்கெட்ல மெட்டல் பிரைஸ் ஏறினதுனால ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் சம புல்லிஷ் ஆகி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அமைஞ்சது. நிஃப்டி டாப் லூசர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ONGC இன்னைக்கு 4.7% கீழே விழுந்திருக்கு. அவங்க ரிசல்ட்ஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு growth இல்லாதது தான் இதுக்கு மெயின் ரீசன். அதுக்கடுத்து ITC 3.25%, அப்புறம் HDFC பேங்க் 2.5% சரிஞ்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி HDFC பேங்கோட வெயிட்டேஜ் நிஃப்டில ரொம்ப அதிகங்கிறதால மார்க்கெட்டை அதல பாதாளத்துக்கு இழுக்க அதுவே ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. ஆனா கெய்னர்ஸ் பக்கம் திரும்பினா ஹிண்டால்கோ இன்னைக்கு ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர். 4.1% ஏறி கெத்து காட்டியிருக்கு. கூடவே பவர் கிரிட், NTPC மாதிரியான பவர் செக்டார் ஸ்டாக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பவர் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் கொடுத்த சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நிஃப்டி நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். இந்த மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து நாம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் செக்டார் ரொட்டேஷன். அதாவது ஸ்மார்ட் மணி ஒரு செக்டார்ல இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இன்னொரு நல்ல செக்டாரை நோக்கி போறது. இன்னைக்கு லார்ஜ் கேப் பேங்க்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து நேரா மெட்டல்ஸ்லயும் மிட் கேப்லயும் போட்டிருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நிஃப்டி 50 இன்னைக்கு மைனஸ்ல க்ளோஸ் ஆனாலும் நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு அதோட ஆல் டைம் ஹையை தொட்டு ஒரு புது ரெக்கார்டை பண்ணிருக்கு. சரி, அடுத்து நம்ம கமாடிட்டிஸ் மார்க்கெட் நிலவரத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பொதுவாமே உலகத்துல டென்ஷன் அதிகமாச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே ஒரு சேஃபான இடத்தை தேடி ஓடுவாங்க. அதுதாங்க நம்ம தங்கமும் வெள்ளியும். இன்னைக்கு தங்கம் லேசா ஒரு 0.10% ஏறி 10 கிராமுக்கு 1,57,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி வெள்ளி 0.65% ஏறி இருக்கு. அந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையால சேஃப் ஹெவன் சொல்லப்படுற இந்த கோல்ட் அண்ட் சில்வர் மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்பவும் போல ஒரு தனி காதல் வந்துருச்சு.
ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த மேக்ரோ மைக்ரோ விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு யோசிக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு இருந்த இந்த வாலட்டாலிட்டியை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி அதோட முக்கியமான சப்போர்ட் லெவலான 23,800 நாளைக்கு தாக்கு பிடிக்குமா இல்ல அதை பிரேக் பண்ணி இன்னும் கீழே போகுமா? உங்க அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனலா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமருங்க. இந்த அனாலிசிஸ்ல நாம பார்த்த டேட்டா விஷயங்கள் எல்லாமே உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்க் நிறைஞ்சது தான். அதனால எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்க சொந்தமா ரிசர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸை ரொம்ப ஈஸியாவும் சுவாரஸ்யமாவும் தெரிஞ்சுக்க நம்ம பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. நாளைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.